அடிப்படை லோ ஆஃப் அட்ராக்ஷன் முறைகளோடு ஒப்பிடும்போது இந்த அட்வான்ஸ் லோ ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் உங்களுக்கு வந்து குயிக்கான ரிசல்ட்ஸை கொடுக்குறது பார்த்துருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்னென்னா, அடிப்படை லோ ஆஃப் அட்ராக்ஷனில் வந்து நீங்கள் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்க மாட்டீங்க. வெறுமனையே அஃபர்மேஷன் பண்ணுறது, கிராட்டிடியூட் பண்ணுறது, ஏதாவது ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறதோடய முடிஞ்சிடும். அதுக்கு மேலே நம்ம அங்கே பார்க்குறதுக்கு வேறு எதுவும் இல்லை. அட்வான்ஸ் லோ ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடில் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் அங்கே பார்ப்போம். எந்த வகையிலுமே இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் சுதப்பிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருப்போம். உங்களோட மைண்ட் செட்டாக இருக்கலாம், உங்களோட ஃப்ரீக்வன்சி கரெக்டாக இருக்குது, நீங்கள் யூனிவர்ஸோட பேசுகிற லாங்குவேஜ் கரெக்டாக இருக்குது, நீங்கள் அந்த விஷயத்தில் பற்று வைக்காமல் இருக்கீங்க, அந்த விஷயம் உங்களுக்கு எவ்வளோ முக்கியமாக இருக்குது, அதுக்கான எமோஷன்ஸை நீங்கள் கரெக்டாக கொடுக்குறீங்களா, இவ்வளோ விஷயங்கள் அங்கே சரியாக பார்க்குறதால அது உங்களுக்கு தப்பாமல் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அடிப்படை லோ ஆஃப் அட்ராக்ஷனில் வந்து ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்களா இருந்தால், ஒரு காரை நோக்கி நீங்கள் ஆசைப்படுறீங்க, ஒரு வீடை நோக்கி ஆசைப்படுறீங்களா இருந்தால், அங்கே உங்களை தான் அதை நோக்கி நீங்கள் புஷ் பண்ணுறீங்க, உந்தி தள்ளுறீங்க உங்களை. ஆனால் இங்கே அட்வான்ஸ் லோ ஆஃப் அட்ராக்ஷனில் வந்து நீங்கள் உங்களை அதை நோக்கி தள்ள தேவையில்லை. நீங்கள் எந்த விஷயத்தை ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தை உங்களை நோக்கி ஈர்த்து கொள்கிறீங்க. நீங்கள் உங்களை ஒரு விஷயத்தை நோக்கி தள்ளும்போது அது லோ ஆஃப் அட்ராக்ஷன்ற நியதியே கிடையாது. எப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை ஈர்த்து கொள்கிறீங்களோ அப்போ தான் அதை நம்ம லோ ஆஃப் அட்ராக்ஷன்னு சொல்லுவோம். இந்த அடிப்படை லோ ஆஃப் அட்ராக்ஷனில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நோக்கி ஆசையை கொடுக்குறதில்ல. அங்கே எதை கொடுக்குறீங்கன்னா, நீங்கள் ஏங்குறீங்க. அந்த விஷயம் எனக்கு கிடைக்கலையே, அந்த விஷயம் எனக்கு இல்லையே, அது எனக்கு வெறும் ஆசைப்படுற பொருளாக இருக்குது, அது வந்து எங்கேயோ நான் தூரத்தில் வச்சு பார்க்குற பொருளாக இருக்குன்னு உங்களுக்கு ஏக்கம்தான் இருக்கே தவிர அந்த பொருள் நோக்கிய ஆசை உங்களுக்கு கிடையாது. அதனாலேயே அங்கே ஈர்ப்பு விதியோட அடிப்படை தன்மை அங்கே உடஞ்சி போகிறதால அது நமக்கு ஒர்க் பண்ணுறதில்ல. உங்களுக்கு காலங்கள் கடந்து போகுது, அதை நீங்கள் ஒரு நாளும் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கொள்ள முடியறதில்ல. பட் அட்வான்ஸ் லோ ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடில் ஒரு ஆசை எப்படி இருக்கணுன்ற ஒரு வடிவமைப்பு அங்கே இருக்குது. அப்போ அதனால் அதை நம்ம எங்களோட ஆசையாக கன்வெர்ட் பண்ணும்போது, எங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வெறும் அது ஆசையாக இருக்கும்போது, எந்த ஏக்கமும் இல்லாத ஒரு ஆசையாக இருக்கும்போது அது எங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். இந்த அட்வான்ஸ் லோ ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடான 6.15 மெத்தடை பற்றி தெரிஞ்சு கொள்றதுக்கு மெசேஜில் 6.15 மெத்தட்னு சொல்லி டைப் பண்ணி அனுப்புங்க. அந்த மெத்தட் எப்படி செய்கிறது, அது எப்படி உங்களோட வாழ்க்கையை மாற்றும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.